இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான கேரட் பால் கறி ரெசிபி தான் செய்ய போகிறோம். பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இது செய்யறதுக்கு எந்தவித மசாலா பொருட்களுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக கேரட்டையும் தேங்காய் பாலையும் வச்சு செஞ்சிடலாம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி தோசைக்கெலாம் அடித்து தூக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு பாருங்க. இது செய்யறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண பூண்டை தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பூண்டும் இஞ்சியும் தான் ஃப்ளேவரே கொடுக்கும். அதே மாதிரி பொடியாக கட் பண்ண இஞ்சியும் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நான் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இதில் தின்னாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை 2 ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலர் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் பழுத்த தக்காளி 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது 2 நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை உள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதெல்லாம் வேகிறதுக்காக மூடி போட்டு வேக வச்சுருங்க. சூப்பராக குக் ஆகிடுச்சு. கேரட்டும் மசிஞ்சிருச்சு நல்லா. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க திக்கான தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கறிக்கு ஃபுல்லாக ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த தேங்காய் பாலும் நம்ம போட்டிருக்க இஞ்சி பூண்டும் தான். கேரட்டோட ஸ்வீட்னஸ், நம்ம போட்டிருக்க இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து பயங்கர அரோமாவாக பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலி கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சுட சுட எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளோட கேரட் பால் கறி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, தோசை, ரைஸ்னு எல்லாத்துக்குமே ஒரு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.